வெளியிடுகிற ஆண்டவர். அவளை காரபா சண்டராரபாசி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தயாலுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. அற்புதமான தேவனே உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மகா பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பேர் சொல்லி விழிச்சவரே, அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்க சமூகத்தை தேடுகிறாண்டவர். அப்பா, அந்த கால வேளை உங்க சமூகத்தை தேடுகிறோம். இந்த கால வேளை உங்க சமூகத்தை தேடுகிற ஆண்டவர். உங்க கிருபை எங்களுக்கு வேணும். உங்க சாநித்தியம் எங்களுக்கு வேணும். உங்க ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இறங்கணும். பாட துதிக்க மகிமைப்படுத்த கிருபை கிடைக்கணும். ஆண்டவருடைய வசன மர்மங்களை கிரகிக்க கிருபை கிடைக்கணும். பரிசுத்த ஆவியானவரிட வளரவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துக்கு யோக்கியரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். God Allah Shadara Shandara. God Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். Hallelujah. ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். God Allah Rabalabash. அப்பா உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya ஹalleluya. ஆமென். தாள தாள. Praise the Lord. Karabala rakamala darasha. Chudabala daragalabarash. Yeshuve sotram 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 sotram. Hallelujah hallelujah hallelujah. Yeshuve sotram 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 sotram. Amen. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Blood of Jesus. ஜீவிசர் கதரவ சந்தரவ. Hallelujah, hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம். Thank you, Lord. நாதா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Jesus. அப்பா ஸ்துதிக்கிறோம், கனியிடமே கர்த்தாவே.
நல்ல தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்தி உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோப்பா. ஒரு நாள் கூட இந்த பூமியில் உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு தேவனே எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கிய பதவிக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு கூட எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. போன நாட்களெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. ஆபத்துகள், அபகடங்கள், ரோகங்கள் எல்லாம் எங்களை பலகீனப்படுத்தியாலும் பரிசுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து சக்திப்படுத்தி பலப்படுத்தி எல்லாற்றிலும் விடுதலை கொடுத்து ஜெயத்தோடு கொண்டு வந்திருக்கிற அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு தர பிரசாதிச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சமப்பிராயக்காரங்களுக்கு பிராயம் குறைந்தவர்கள் கூடியவர்கள் அநேகர் நித்தியதையில் நித்திரையில் இருக்கும்போது நல்ல தேவனை உயர்த்துவதற்கு, நல்ல ராஜாவை மகிமைப்படுத்துவதற்கு, நல்ல இயேசுவை உயர்த்தி ஆராதிப்பதற்கு, நல்ல தகப்பனே நன்றியோட உங்களை துதிப்பதற்காகவும் உங்கள் வேதத்தை தியானிப்பதற்காகவும் இந்த கால வேளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஆபிரகாம் அப்பா ஆராதனைக்காக எங்களை அழைத்த போது எல்லாம் மறந்து அதிகாலையிலே புறப்பட்டு போய் நீங்கள் காமிக்கிற அந்த மலையில் சென்று கர்த்தாவே வெளி கொடுத்து சந்தோஷமாய் மடங்கி வந்ததை குறித்து வேதத்தில் எங்களை வாசிக்கிறோமே. அதுபோல் கர்த்தாவே இந்த வாரத்தில் காலையிலே வந்திருக்கிறோப்பா. உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா அல்லேலூயா. உங்கள் சக்தி உள்ள வச்சனம் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்கள் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசணும். தொடக்கம் முதல் முடிவரையும் ஆவியானவருடைய அசைப்பாடல் உண்டாயிருக்கணும்ப்பா. எல்லா மக்களையும் கொண்டு வாங்க. சத்துரு ஆரையும் தடந்து இருத்தாதபடி சர்வ குடும்பங்கள் വ്യക്തിகளும் கடந்து வந்து கருணை உள்ள தேவனை உயர்த்தும்படி கிருபை கொடுங்க. கிறிஸ்து இயேசுவுள்ள பயமும் பக்தியும் விசுவாசமும் வர்த்தனவு கொடுங்கப்பா. ஜெப வாழ்க்கையே கொடுங்க ஆண்டவர். ஜெபத்துக்காக முழங்கால் படியிடுகிற அன்பின் தகப்பன் சமூகத்தில் முழங்காலிட ஒருத்தருக்கு கிருபை கொடுங்கப்பா. ஓ ராஷாதா ராபா ரீகா மாதாரா ரசியா ஓ ரீபா வாலா வாலா ஷாண்டா ரபா ராபாசியா ரீகா பாத்துக்கு கரா ஷாம்பரத ரசியா ஓ ரீபாலா வாலா ஷாண்டரா ரபலா ரிகசியா. கர்த்தாவே அல்லேலூயா. பாடி ஆராதிக்க தேவனை உயர்த்த கிருபை கொடுங்க. பாட்டில் கூட தெரிவு கர்த்தருடைய நாம் மகிமைப்படணும். கர்த்தாவே நிறைவான அனுபவத்திலேக்கு நடத்துங்க. குறைவானதெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவர். நிறைவான அனுபவங்களுக்கு தாங்காண்டவர். ஆலயம் நிறையட்டும். ஆத்மாக்களை கொண்டு போகுது கர்த்தாவே. எல்லா சேறுகளும் நிறையட்டும். எல்லா பாகம் நிறைந்து வரட்டும் ஆண்டவர். உங்கள் வருகை நாட்கள் அடுத்து வருவதனாலே தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து ஆலயத்தில் உங்களை உயர்த்தும்படியாக ஒரு வலிய மாற்றத்தின் உணர்வு அப்பா ஒரு எழுப்புதல் காற்று எங்கள் தேசத்தில் வீச வேண்டும் என்று எங்களை வேண்டுகிறோம் ஆண்டவர். முற்றிலுமாய் திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உங்கள் சபையோட வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிற எல்லா சுபாவ தோஷங்கள் என்னும், எல்லா பலகீனங்கள் என்னும், எல்லா பிரவர்த்தி தோஷங்கள் என்னும் விடுவிச்சு கொண்டு கர்த்தாவே உங்களுக்காய் ஆத்மாக்களை நேடுவதில் முழு மனதோடு முழு சக்தியோடு ஒருங்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஏற்பிச்சிருக்கிறது எதுக்காக என்றதை உறவோடு கூட ஏற்பிச்சிருக்க எதுக்கு என்கிற உணர்வோடு கூட வேலை செய்வானுள்ள கிருபை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒருமிச்சு இந்த பகல் காலம் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருமிச்சு எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தாவே ஸ்டேட்டில் அப்பா அடுத்த வாரம் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக செபிக்கிற ஆண்டவரே. சித்தமானவர் திரஞ்செடுக்கப்படணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுகூலமாய் ஒரு ஆட்சி வரணும் ஆண்டவர். அதற்கு எதிராயுள்ள சங்கிகளுடைய ஆட்சி வராதபடி
தேவன் நேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா பாகத்திலும் கர்த்தாவே அப்பா 234 இடங்களிலும் தேவனுக்கு பிரியமானவர் தேர்ந்தெடுக்கப்படுகையும் அது ஆவிக்குறி சபைகளுக்கு சகாயமாய் மாறத்தக்க வண்ணமாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா இடத்தும் காவல் உண்டாயிருக்கணுமே, உங்க திருநாமம் மகிமைப்படணுமே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நல்லவர். ஒரு சில பாலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். ஒரு நல்லவர். பாடல் புஸ்தகத்தில் 33வது பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் தேவனை பூமியிலே அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு பூமியில் அருந்தி உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு உயிர் தந்த தெய்வம் நீரே. பாடல் புத்தகத்துல 33வது பாடல் 33வது பாடல் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். அவர் நல்லவர். இயேசுவே இந்த நாதுயிரே, இயேசுவே இந்த நாதுயிரே. ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அழும் பகலிலும் பாடிடுவே.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். ஓ பெற்ற தாயும் தந்தை மாணவரே, மற்ற எல்லா எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தை மாணவரே, எல்லா எனக்கு நீரே. சேர்ந்து பாடுங்க. பரலோகத்து செல்வம் என்னருளேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் என்னருளேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. சொல்லுங்க. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் போதும். ஆமென். இந்த உலகத்துல, மாயான உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து சாலமோன் ஞானி புலம்புகிறார், எல்லாம் மாயை. ஆமென். ஹல்லேலூயா. பெற்ற பேர் புகழும் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே எனக்கு தெய்வம் போதும் என்று சொல்லுங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தெய்வ நாமத்தை மேய்ப்படுத்துவோம். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்று பாடி தெய்வ நாமத்தை மேய்ப்படுத்துவோம். 972வது பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி தெய்வ நாமத்தை மேய்ப்படுத்துவோம். நல்லவர். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு
சொல்லுங்க சொல்லுங்க. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன்னே செல்லவே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே, போதுமே. நல்ல கை தட்டி. இந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே. இந்த பகலில் எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? அப்பா இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்து தண்ணீரண்டி நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்து தண்ணீரண்டி நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். செய்து பாருங்க நல்ல கை தட்டி. ஓ மரண பள்ளத்தாக்கில் காத்தி ஆத்துமாவை, ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிட்டாலும், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று. இயேசு மட்டும் போதும், இயேசு போதுமே, போதுமே போதுமே. நல்ல கையை தட்டி. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளில் ஆண்டவரே அப்பா இயேசுவே எத்தனை நல்லவர்.
போதுமே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் விட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே நீ மற்றும் போது ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் இந்த நிலையிலும் அப்பா எங்களை கைவிடாத தெய்வம் ஓ நாங்கள் வேவான இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர் நான் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் நீ அறிந்திருக்கிறீர் அப்பா எத்தனை நல்லவர் நீ சர்வவல்லமை தேவன் ஆண்டவரே அப்பா புல்லுள்ள இடங்களை மேய்த்து ஓ அமர்ந்த தண்ணீர் அண்டினைகளை நடத்த நீ போதுமானவரா இருக்கிற ஆண்டவரே நல்ல கையை தட்டி கொஞ்ச யாரையும் பார்க்க வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டாம் கொஞ்ச தேவனை ஆராதுங்க நல்ல கையை தட்டி எந்த நாளிலும் எந்த நிலையிலும் எங்களை கைவிடாத தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா ஓ மனிதர்களை கைவிட்டாலும் எங்களை நாடித்தாலும் ஓ ஐஸ்வர்யம் யாரும் அழிவிட்டாலும் ஆகாதவன் எங்களை தள்ளிவிட்டாலும் எங்களை ஒருபோதும் தள்ளாத தேவன் ஒருபோதும் ஒதுக்காத தேவன் எங்களை ஒரு நாள் எங்களை மறவாத தேவன் உன்னை இப்பொழுது உன்னை கைவிடேன் என்று சொல்லி எங்களை வாக்குரைத்த தேவன் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நல்ல கண்ணை மூடி நல்ல கையை தட்டி ஓ கொஞ்ச நேரம் ஓ எங்களை கண்ட மரண பள்ளத்தாக்கிலே பாதுகாக்க ஓ இயேசுவே அப்பா என்னே அப்பா நீ போதுமானவர் அப்பா நீ போதுமானவர் ஆண்டவரே எத்தனை நல்லவர் அப்பா என்னை வழிநடத்த நீ போதுமானவர் என்னை ஆதரிக்க போதுமானவர் அப்பா இயேசுவே நீ நல்லவர் ஓ எத்தனை நல்லவர் அப்பா ஓ நம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா ஹalleluya நல்ல கையை தட்டி ஹalleluya ஹalleluya இது ஒருபோதும் கைவிடாத தேவன் ஹalleluya இயேசுவே ஹalleluya எத்தனை நல்லவர் எங்களை சுமந்து பாதுகாத்தவர் எங்களை சுமந்து நடத்துகிறவர் நீ எத்தனை நல்லவர் மயங்கிடாம் நேரவே உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாம் நேரவே ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தால் காத்திடுவார் சொல்லுங்க மரண பள்ளத்தால் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தால் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார்
என்று தள்ளிவிட்டாலும் பால் உலகத்துல படம் இருக்கும்போது எங்க கூட இருப்பாங்கப்பா. ஆசி அந்தஸ்து மரியாதை எல்லாம் இருக்கும்போது எங்க கூட இருப்பாங்க. நாங்க எந்த நிலையானாலும் எங்களை கண்ணுரை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை ஒதுக்காதவர், எங்களுடைய சூழ்நிலை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எத்தனை நல்லவர். ஓ மனிதர்களை எங்களை கைவிடலாம் அப்பா, உறவினர்களை எங்களை மறந்து விடலாம். ஓ இயேசுவே, நம்பினவர்களை எங்களை நற்றாற்றினரை கைவிட்டாலும் எங்களை காப்பாற்ற நீ உண்டு. ஓ நீ வருவீராக. ஓ ரத 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 ரபோ. ஹல்லேலூயா. ஓ எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ரத 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 ரபோ. ஓ கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஓ நமக்காய் ஜீவனை தந்தவர், நமக்காய் யாவையும் செய்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இருக்க, நம்மோடு இருக்க அவர் உயிர் தெழுந்தார். நான் மரித்தேன், நான் மரித்தது உண்மைதான். ஓ நான் மரித்தது உண்மைதான். சகல பாவங்களுக்காக, சபைகளுக்காக, மனிதகுல பாவங்களுக்காக நான் மரித்தது உண்மைதான். ஆனால் ஓ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர், ஓ அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார். ஓ ரத 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 ரபோ. ஓ ரத 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 ரபோ. ஓ ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவனே. ஓ இயேசுவே, எத்தனை நல்ல கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடாத தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நான் முழந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் உணர்ந்து சொல்லுங்க அப்பா. முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு
2 கரங்கள் உயர்த்தி நன்றி நன்றி. நம்மளை காண்பவர், நம்மளை காப்பவர், ஓ காலமெல்லாம் நம்மளை நடத்துவார். காண்பவரே அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு எங்களை காலமெல்லாம் சுமக்கிறவர். காண்பவரே காண்பவரே சத்தம் கேட்கட்டும். கடைசி ஆராதனை முடிக்க போற ஆராதனை உச்சக்கட்டம். நம்மை நாமே அர்ப்பணிப்பது நன்றி என்று உள்ளத்தோடு நன்றி நன்றி. உங்க சத்தம் கேட்கட்டும். எனக்கு நன்மை செய்தால், மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை பாதுகாத்தார், எங்களை காலமெல்லாம் வழி நடத்துவார் என்று சொன்னவங்க நல்ல கையை தட்டி எங்களை காலமெல்லாம் எங்களை சுமந்து பாதுகாத்தவர். நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட நல்ல கையை தட்டி அப்பா காலமெல்லாம் சுமக்கிறவர், கண்மணி போல பாதுகாக்கிறவர், இமை பொழுது உன்னை கைவிடேன் என்று வாக்குரைத்தவர். எங்களை வழி நடத்த நீ போதுமானவர் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. எல்லா சகல துதி கனம் மகிமை புகழ் மேன்மையும் கனத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இந்த பகல் காலம் தேவனை உயர்த்துவதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நாள் கூட கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வத்தையும் ஆட்சி செய்கிறவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், சர்வயாபியானவரே, நன்றியோட சோத்திரம் சொல்லுங்க. மனிதனை உண்டாக்கிய மூக்கில் ஜீவ சுவாசத்தை ஊதி ജീവനുള്ളവനായി എഴുന്നേൽപ്പിച്ച ആ ദേവാദി ദേവനുക്ക് സ്തോത്രം ചൊല്ലുவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனிதன் பாவியானപ്പോൾ அவனை வீண்டெடுத்து ரட்சிப்பதற்காகவே வானகோளங்களை தாண்டி பூமியிലേക്ക് இறங்கி வந்து 33 வயசு வரை வாழ்ந்த மனுஷனுக்காக சொந்த ஜீவனை கால்வரியில் பலியாக கொடுத்த கிறிஸ்துநாதனே சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம்.
ஆரபால வாரபீகம் தாபாரபாஷ்யா ஓ ரீபால வரா திரா நரகம் சதரஸ்யா. ஹalleluya. அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவர் சமூகத்தில் நிற்க ஒரு அவசரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு சோத்திரம் சொல்லுவோம், சோத்திரம் சொல்லுவோம், சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya. பகல் வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மோடு பேசும்படியாக அவர் சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கலாம். ஆமென் ஆமென். இன்னைக்கு ஜெபம் யாருக்கா கொடுத்துருக்கோமா இல்லையா? ஓகே. இந்த வாரம் ஜெபத்துக்கு யாரும் கொடுக்கல, அந்த அடுத்த வாரத்தை கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நமக்கு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அடுத்த வாரம் தான் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. இந்த வாரம் முடிச்சு அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல ஆட்சி நமக்கு வரணும். கிறிஸ்து இயேசுவை ஆராதிப்பதற்கு தடை இல்லாதிருக்கிற, உதவியா இருக்கிற ஒரு ஆட்சி வரத்தக்க வண்ணம் தேவ சமூகத்தில் எல்லாரும் சத்தம் உயர்த்தி தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லா நாவுகளும் உயர்த்தி அல்ப நேரம் சிவம் பண்ணுங்க. எல்லாரும், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தாங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆட்சி வர, கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆட்சி வர, உங்களை ஆராதிப்ப சுவாந்திரத்தோடு உங்களை உயர்த்துவதற்கு தடையில்லாமல் இருக்க ஒரு ஆட்சி வர. ஓ ரபால ஷாண்டரபரஸ். ஹalleluya. ஆண்டவருடைய கிருபை பெருக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்க, கர்த்தர் பேசும்படி, கர்த்தர் பேசும்படி, தேவன் சித்தமான ஒரு பரன ஒரு ஆட்சி உண்டாகும்படி. பிரைஸ் தி லார்ட். 3 ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அங்கேயும் நல்லா தேவ ஆசீர்வாத யோக்கியமானவுட ஆட்சிகள் உண்டாக ஜெபிக்கலாம். இனி நடக்க போகிறது தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் அங்கே தேவன் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜெபிக்க நீ உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆவியான தேவனே, இந்த ஆண்டவரே வருகிற எலெக்ஷனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு தலைவரை ஆண்டவரே நீ தண்டவை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்லப்பா, எங்களுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் இந்த ஆண்டு நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற தலைவர்களை கொண்டு வருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஆண்டவரே தடையில்லாத சட்டங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விரோதமாக வருகிற எல்லா ஆண்டவரே தன்னை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெய்வ ஆண்டவரே தெய்வ ஜனத்திற்கு ஏற்ற தலைவரை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எலெக்ஷன் நல்லபடியாக
நடக்க, ஆண்டவர் நேர்த்தியா நடக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒழுங்கு கிரமமா நடக்க நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா ஒழுங்கினை காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாம் நேர்த்தியா நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த எலெக்ஷன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் கலவரங்களும் வராதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அற்புதம் செய்வீனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதம் செய்வீனுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே சித்தமான தலைவரை கொண்டு வாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமா என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றிகள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றிகள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றிகள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓடலபல சந்தரபலபல ரிபாபலரப ஷைகதரப ஓ ரிபாலரப சந்தரபல ரிகமதுரலரப ரிபாபலரப ஷைகதரஸ். ஹalleluya. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. நிற்பி நின்று கொண்டு நமக்கு 2ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை வருவதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த நம் தேவனாய் கர்த்தர் கொடுத்தா இந்த நல்ல வேளைக்கு சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ற நாளிலே அவரை உயர்த்தி ஆராதிக்கும்படி ஒரு நாள் கூட தேவன் நம்மை ஜீவனோட காத்து அவர் சமூகத்தை தேட அவசரத்தை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் 4வது பாராகிராஃப் 10 முதல் 12 வரை உள்ள வசனம். நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சங்காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യം, ഒന്ന് ராஜாவு விளம்பரம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது என்ன? ஒன்ன நீங்க என்ன செய்யணுமா? புத்தி படிப்பீர். என்ன செய்யணும்?
புத்தி படிக்கணும் தான். ஒன்றாமது புத்தி படிக்கணும் தான். இப்படி தானே 10ஆம் வசனம் வாசிப்போம். ஆ ஆ ஆ அப்போ உணர்வடைங்கள் இல்லையா? சரி, இந்த மலையாளத்தில் புத்தி படிங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே. அப்போ ராஜாக்களே நீங்க உணர்வடைவேன்னு சொல்லப்படும். நம்ம இடத்துல சரியானது புத்தி படிக்கணும். ആരെ കുറിച്ച്? അഖിലാണ്ടത്തെ ആളുകിற രാജാവെ കുറിച്ചുള്ള சரியான அறிவு சம்பாதிக்கணும் என்ன ஆசியத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது சொல்லியிருக்கு, எச்சரிக்கையாயிருங்க. ஒன்று உணர்வடையுங்கள், 2 எச்சரிக்கையாயிருங்கள், 3வது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், 5 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். 6 அவருடைய கோபம் பற்றி எரியும். 7 அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். അങ്ങനെ இந்த 3 வசனத்தில் 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உணர்வடையுங்கள், இதுதான் 1வது சொல்லப்பட்டிருக்கு. சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள், சரியாய் விதத்திலே ஆராதிக்க உணர்வுள்ளவராயிருங்க. இல்லையா? இல்லைங்க புத்தி படிங்க. தெரிய வேண்டியதே தெரியத்தக்கவண்ணம் புத்தி உள்ளவர்களாய் மாறுங்க. இங்கனே ராஜாக்களோடு சொல்றாப்புல, சாதாரணக்காரோட இல்ல, ஆரோட? ராஜாவனோட சொல்லக்கூடிய காரியம். ராஜாவே நீ ஆராதிക്കേണ്ടது யாருன்னு தெரியுமா? அது சரியாய் தெரிந்து புரிந்து உணர்வுள்ளவனாய் மாறுன்னு சொல்லப்படுற. புத்தி உள்ளவனாய் மாறு. காணுனதெல்லாம் ஆராதிக்க கூடாது. ஆராதிக்க யோக்கியனாய ஒருவர் தான். அவர்தான் உலகத்தையும் பரத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், வாக்கினால் சகலத்தையும் உண்டாக்கிய தேவன். அவரே நீ ஆராதிக்கணும் என்னுள்ள காரியத்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 34 வசனம் வாசிங்களேன். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? வானத்தில் ஏறியவர் யார்? காற்றை தமது கைப்பிடிக்கிறலில் அடக்கினவன் யார்? காற்று தம் கைகளில் அடக்கியவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவன் யார்? தண்ணீரே எங்க இருக்காரு? வஸ்திரத்தில் கட்டி வச்சிருக்கிற யார்? பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபிச்சவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அவருடைய குமாரன் நாமம் என்ன? அதை அறிவாயோ? அதை அறிவாயோ? ஒரு நாமம் தெரியுமா? அதான் புத்தி பிடிக்க சொல்லுது. ஒரு குமார் நாமம் தெரியுமா? அவருடைய நாமம் என்னது? அவருடைய குமார் நாமம் கேட்கிறது யாரு?
தண்ணீரை வஸ்திரத்தில் கட்டு வைக்கிறவர். பூமியை ஸ்தாபிச்சது யார்? பின்ன காற்றை தமது கைப்பிடியில் அடைக்கவர் யார்? அவரை ஆராதிக்கணும். அதுதான் புத்தி ஒடுங்கி ராஜாக்கன்மாரேன்னு சொல்றாரு. சாதாரணக்காரோட சொன்னா சரி, இது யாரோட சொல்றாரு? ராஜாக்களே. வாசிங்க 10ஆம் வசனம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடைங்க. அல்லேலூயா. அப்ப ராஜாவு போலும் ஆராதிக்கணும். நம்ம இப்படி இருக்கணும். எப்படி ஆராதிக்கணும் ஜோன்ஸா? எவ்வளவு பயபக்தியோடு இருக்கணும். அவரை ஆராதிப்பதிலே முழு கிருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சக்தியோடும் முழு ஆத்மாவோடு ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தாவீது ராஜாவு கர்த்தருடைய பெட்டி வரும்போது இதெல்லாம் மறந்து பஞ்சூல் வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜவஸ்திரம் மாற்றி வச்சுட்டு பெட்டியோட முன்பில் நிறுத்தம் பண்ணி ஆராய்ச்சி வந்தார். அதான் பாட்டுக்கார் ஃபாதர் பாடினார். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்தி. അപ്പം അങ്ങനെ രാജാക്കൾ പോലും അവരെ ആരാധിപ്പതற்குള്ള ഉണർവടയണം. இல்லாட்ட என்ன நடக்க போகுது? அதான் சொல்லியிருக்கு 12ஆம் வசனத்தில். அவருடைய கோபம் பற்றி எரியும், அது சிக்ஷை வருவது. ஒன்று நீ பாக்கியவான் கூட்டத்தில், இல்லைங்கில் நியாயவிதி கூட்டத்தில். ஒன்று அவரோட ஆசீர்வதிக்கிற கூட்டத்தில், பாக்கியவான்மார கூட்டத்தில், அவர் அண்டிக் கொள்கிற கூட்டத்தில், இல்லைங்கில் நரகத்திலே போகிற கூட்டத்தில். இது 2 கூட்டம் தான். உலகத்தில் 2 கூட்டம் தான் இருக்காங்க. 2 கூட்டம். ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு இருக்கு, மற்ற கூட்டம் நரகத்திலே இருக்கு. இந்த நரகத்திலே போகிற கூட்டம் நிறையா இருக்கு. பரலோகத்துக்கு போகிற கூட்டம் கொஞ்சம் தான். இயேசுவோட சொன்னார் ஒருக்கல, ஒட்டகமானது ஊசிக்குள்ள நுழைஞ்சாலும் பாக்கி சொல்ல தெரியுமா? தனவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது அதி கடினவனார். பிரவேசிக்க மாட்டா சொல்ல, கடினமா இருக்கும். இப்போ ஒட்டகம் போல என்ன செய்யும்? ஊசிக்குள்ள போயிடும். ஊசி வாசலா நான் சொல்லியிருக்கு முன்னாடி. அப்ப அங்கே ஒட்டகம் ஊசிக்குள்ள போனாலுமே இவன் போக மாட்டான். ஆண்டவருக்கு சோதரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதுகொண்டு நாம் சிந்திக்கணும். இதா ராஜாக்களே உணர்வடைங்க. அப்ப ராஜாக்களா இருக்கிறவர் போலும் சரியானதை தேவனை சரியாய் விதத்தில் ஆராதிக்கணும். என்ன செய்யணும் சொல்லி 12ஆம் வசனம் வாசிங்களேன். என்ன செய்யணும் சொல்லியிருக்காங்க? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியில் அழியாம இருக்க அவரை முத்தம் செய்யணும். அப்ப பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாம, யாரு? தேவகுமாரன் இயேசுவானவர் கோபம் கொள்ளாம இருக்க நீங்கள் வழியில் அறியாம இருக்க என்ன செய்யணும்? அவர் பாதங்களை முத்தம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். முத்தம் செய்த குறித்து பைபிளில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முத்தத்தை குறித்து வசனத்தில் படித்தோம்னா என்ன தெரியுமா? 1வது, சமமாய் உள்ளவர்கள் காணும்போது கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. நீங்க பார்க்கலையா? மோடிக்கு சமமானவர் தான் அந்த நாட்டில் பிரசிடண்ட்னா அவனை கட்டி பிடிச்சிடுவார். கட்டி பிடிச்சி
முத்தம் கொடுப்பாங்க. நம்மெல்லாம் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரா? இருக்க மாட்டாங்க. சமமானவர். வாசிக்கலாம். ஆதியாக புஸ்தகம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து ம். அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். செய்தார்கள். அடுத்து 2ஆம் பாகம் சிந்திச்சா, தான் அவர்கள் வினயத்தின் அடையாளமாக முத்தம் செய்வாங்க. தான் அவர்கள் வினயத்தின் அடையாளம் முத்தம் செய்வாங்க. பார்த்திருக்கீங்க? நீங்க பார்க்கலையா? ஆஹா, கத்தோலிக்க சர்ச்சில் போனீங்கன்னா ஃபாதர் கையில முத்தம் கொடுப்பாங்க. பிஷப் வந்திருக்காருன்னா எல்லாரும் முழகா நின்று கையில் முத்தம் செய்து போவாங்க. அப்போ தான் அவர்கள் உயர்ந்தவர்களை முத்தம் கொடுக்கிற ஒரு அடையாளம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குப்பியை எடுத்து ஆ. அவன் தலையின் மேல் வார்த்து ஆ. அவனை முத்தம் செய்து, ம். கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ தலைவனாய் அபிஷேகம் பண்ணினால நான் ஒன்று முத்தம் செய்கிறேங்கிறார். அப்போ தான் அவர்கள் தலைவர்களை முத்தம் செய்வது கத்தோலிக்க சர்ச்சில் போனீங்கன்னா பார்க்க முடியும். அடுத்து 3ஆவதாய் ஆராதனையில் வெகுமானம் காணிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது. ஆராதனையில் வெகுமானம், ஒரு பாதத்தை முத்தம் செய்வது. அப்போ என்ன செய்கிற பேதுரு தன்னை சிலுவையில் அடிக்க கொண்டு சொன்னார், என் நாதனே, என் ஆண்டவரே, நீங்கள் என்ன செஞ்சீங்க? நேர சிலுவையில் அடிச்சிங்க, என்னை தலை கீழே அடிங்க, எப்பொழுது ஒரு பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கணும் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆராதனையுடைய வெகுமானம் அவரை முத்தம் செய்வது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4ஆவதாய் குரு பக்தியை வெளிப்படுத்துவது முத்தம் கொடுக்கிறது. குருவோடு உள்ள வெகுமானம் இல்லையா? சார்மாரை வெகுமானிச்சு ஒரு பாதங்களை கைகளை முத்தம் செய்வது பழக்கம் இல்லையா? 5ஆவது உற்றவர் ஆஸ்தானத்தை காணிக்கும். உறவில் உள்ளவர், உற்றவர்கள் தமிழ் பார்க்கும்போது முத்தம் செய்வது. இங்கே 5 விதமான முத்தம் இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாக்களே, அவர் கோபம் கொள்ளாமல் இருக்க, நீங்கள் வழி நசிக்காமல் இருக்க அவரை முத்தம் செய்யுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எரியும், பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்வர்கள்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாது, அவர் கோபம் பற்றி எறிய போகுது. சபை எடுக்கப்பட்டு കഴിഞ്ഞால் கோபம் பற்றி எறிய ஆரம்பிக்கும். இப்போ பூமியில் ஒரு சொஸ்ததை இருக்காது. இன்னைக்கு கொஞ்சமாவது இருக்குது, பரிசுத்த ஆவி இங்கே இருக்கிறதுனால தான். அவர் சபையை கொண்டு போயாச்சுன்னா உள்ளதும் போயிடும். பின் எல்லாம் துக்கமும் சங்கடமும் நிராசையும் வேதனையும் கஷ்டங்களாக இருக்கும். 7 வருஷ காலம் மகா பீடன காலமாக இருக்கும். அதுகொண்டு அவரை அண்டிக் கொண்டால் நமக்கு அவரோடு கூட இருக்க முடியும். தன் பிள்ளைகளை சேர்க்க அவர் வரப்போகிறார். அவர் அண்டிக் கொள்வர் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். சாதாரணக்காரல்ல, அவர்களெல்லாம் பாக்கியவான்கள்.
அந்த பாக்கியவான் கூட்டத்தில் நீங்கள் காணணும். அதான் ஆண்டு ஆசைப்படுறார். அதுக்காகத்தான் இவ்வச்சனம் சொல்லிக் கொடுக்குது. சாபத்தின் ஒரு கூட்டமும் ஆசீர்வாதத்தின் ஒரு கூட்டமா இருக்காங்க. சாபத்தின் கூட்டம் நிறைய இருக்குது, கணக்கே இல்லை. என்னால் ஆசீர்வாத கூட்டம் உள்ளவர் கொஞ்சம் தான், கொஞ்சம் பேர் தான். அப்போ அதுக்கு தக்கவண்ண நாம் மாறணும். ஆசீர்வாத கூட்டத்தில் இருக்கணும், அவரை முத்தம் செய்யணும், அவரை அண்டிக் கொள்ளணும், அவரோடு கூட இருக்கணும், அவரை உயர்த்துவதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம் சொல்லுதுமா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்தோடு சேவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கத்துடனே களி கூறணும். பயம் வேணும் இல்லையா? தெய்வ சமூகத்தில் ஒரு பயத்தோடு இருக்கணும், നടുക്കത്തോടെ വേണം കളി കൂര. അങ്ങനെ നാം ശീലിക്കണം. അങ്ങനെ വാഴ്വോ അവർ കോപത്തിൽ തപ്പുവയ്ക്കുക ഒരേ മാർക്കാം അവർ അണ്ടിക്കൊള്ളുവോ. പ്രൈസലോ. ഉണർവടയെങ്കിൽ 2 எச்சரிக்கையா இருங்க, 3 பயத்தோட சேவிங்க, நடுக்கத்தோட களி கூறுங்கள், 5 அவர் கோபம் பற்றி எரியும். அண்டிக்கொள்ளுங்க, அண்டிக்கொள்ளுங்க. 7 காரியம் நாத்திருக்கு. அது போல வாழுவோம், பற்றிக்கொள்வோம். யுவஜன கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனி சாட்சி வேளைகள், சாட்சிகள் சொல்லுங்க. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு தெரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு தெரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளையாமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளையாமா. To love him with strength and understanding, to all with the neighbor, to love as if the burnt of offering as sacrifices. Mark chapter 12 verse 33. உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுவே சர்வாங்க தகனம் முதலிய பலிகள் எல்லாவற்றிலும் மேலானது. மார்க்கு 12:33. And to love his and with all the heart and with all the understanding and with all the soul and with all the strength and to love his neighbor as himself is more than all whole burnt offerings and sacrifices. Mark chapter 12 verse 33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். மார்க்கு 12:33.
மாணிக்கனுக்கு